ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம மொபைல் மேனுஃபேக்சரிங் பண்றோம்னா, நம்ம ரா மெட்டீரியல் என்ன பண்ணிருப்போம்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மொபைலுக்கான பேனல், மதர் போர்டு, கேமரா, ஃபிளாஷ் இதெல்லாமே தான் நம்ம ரா மெட்டீரியலாக பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இதை கன்சியூம் பண்ணி நம்ம மொபைலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஃபினிஷ்டு குட்ஸ் தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பண்ற இந்த ஐட்டத்துக்கு நம்ம என்னென்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அப்படின்றத ஸ்டாக் ஐட்டத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஓஎம்மா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த பிஓஎம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா நம்ம கிரியேட் பண்றது பதிலாக நம்ம எக்ஸ்ல இருந்து பல்காவே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாகவே டேலியில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேனேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கலாம். இதில் சேமல் எக்ஸல் ஃபைல் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்ன்றதை என்டர் பண்ணிக்கலாம். இதில் கான்ஃபிகர் கொடுத்துட்டு அந்த கான்ஃபிகரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சாம்பிள் ஃபைல்ன்றத ஸ்டாக் ஐட்டம்ன்றது செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எக்ஸல் ஃபார்மெட்டில் மாற்றிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோல்டர் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து டெஸ்க்டாப்ன்றது கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைல் நேம்னா நம்ம என்ன வேணுமோ அதை கொடுத்து வச்சுக்கலாம். நான் ஸ்டாக் விஓஎம்ன்ற நேம் கொடுக்குறேன். ஓப்பன் ஃபைல் ஆஃப்டர் எக்ஸ்போர்ட்ன்றது எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விவம் இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் இம்போர்ட் பண்ணால் ஃபார்மேட் வரும். ஸோ இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. இதுலேருந்து நமக்கு என்னென்ன வேணும், விவம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஹெட்டர் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நமக்கு என்ன வேணும்னா நேம் வேணும், யூனிட் ஆஃப் மேனுஃபேக்சர் வேணும், நேம் ஆஃப் பிஓஎம் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஓஎம் காம்பனண்ட் ஐட்டம்ஸ் நேம் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஓஎம் காம்பனண்ட் குடவுன் வேணும். நெக்ஸ்ட் பிஓஎம் கம்பெனியோட காம்பனண்டோட குவான்டிட்டி வேணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே ஸ்டாக் ஐட்டம் பக்கத்துலேயே ஸ்டாக் ஐட்டம் ரீட் பண்ணி இருக்கும். ஸோ அதில் போய் நமக்கு தேவையான ஆப்ஷன் எல்லாமே ஹெட்டர் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பிஓஎம்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும், தனியாகவே இருக்கும். அது வந்து நமக்கு தேவையான ஆப்ஷன் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி இங்கே ஹெட்டராக போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எக்ஸலில் பல்காக டீட்டெயில்ஸ் இருக்கலாம். அதில் ஒவ்வொன்றும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நேம் நேம் ஐட்டமோட நேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட், எவ்வளோ யூனிட் ஒரு மொபைல் ரீட் பண்ணிக்க நமக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத இங்கே கொடுத்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் இங்கே வந்து எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பண்ணுறோம்னா அந்த ஒன்றுக்கு கேமரா எவ்வளோ நமக்கு கொடுக்குறோம், 4 பீசஸ். ஃப்ளாஷ் லைட் எவ்வளோ கொடுக்குறோம், 1 பீசஸ். மதர் போர்டு எடுத்துறோம் 1 பீசஸ். பேனல் எடுத்துறோம் 1 பீசஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிஓமோட நேம். ஸோ அந்த நம்ம நேமே நான் கொடுத்துட்றேன், ஸ்டாக் ஐட்டமோட நேமே இங்கே பிஓஎம் நேமாக கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உணவு நேம் பார்த்தீங்கன்னா மெயின் லொக்கேஷன்றது கொடுத்துறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாம்சங் மொபைல்லே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்கும். அந்த ஒவ்வொரு மாடலுக்கும் நமக்கு எந்த எவ்வளோ கேமரா, ஃப்ளாஷ் லைட், மதர் போர்டு, பேனல் தேவைப்படுதுன்றத நான் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி இங்கே கொடுத்துட்டேன். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையான ஆப்ஷனை அந்த ஸ்டாக் ஐட்டம் ரேட்ல நம்ம எடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸல பல்காக நம்ம டீட்டெயில்ஸ் வந்து அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த சீட் நான் இங்கே வச்சிருக்கலாம். லோக்கல் டிரைவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டாக் இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன் 6.2ல இம்போர்ட் டீட்டெயில்ஸில் வச்சிருக்கேன். இம்போர்ட் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். இதை என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இந்த பார்த்து காப்பி பண்ணிட்டு டேலிக்குள்ளே போயிடலாம். மேலே மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இம்போர்ட்ன்றதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் மாஸ்டர்ஸ்ன்றது கொடுத்துக்கலாம். இதில் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைல் இம்போ ஃபார்மட் பார்த்தீங்கன்னா எக்ஸல்ன்றது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்து இங்கே என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக் பார்த்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாக் ஐட்டம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாக் ஐட்டம்ன்றது அந்த சீட் நேம், ஒரு சீட் நேம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம டிஃபால்ட் டெம்ப்ளேட்ன்றதை யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஃபால்ட் டெம்ப்ளேட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் ஐட்டம் அந்த வியூன்றது நம்ம என்டர் பண்ணுறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிஹேவியர் ஆஃப் இம்போர்ட் இஃப் மாஸ்டர் ஆல்ரெடி எக்ஸிட்ல மாடிஃபை வித் நீட்ன்றது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு பேஜ் வியூ வரும், ப்ரிவியூக்கான பேஜ் வரும். ஸோ அதுக்கான ஆப்ஷனுக்கு இங்கே எஸ் கொடுக்கலாம். நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்கப் இருக்குன்னா இந்த ஆப்ஷனை மிஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா இந்த இடத்துல கொடுக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி நமக்கு இம்போர்ட்ன்றது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அதை என்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஆல்ட்ரு போயிடலாம். ஆல்ட்ரு போயிட்டு இன்வென்ட்ரி மஸ்ட் கீழே இருக்க ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு மொபைல்ன்றது டைப் பண்ணலாம். மொபைல் டைப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்னென்ன மாடல் வச்சிருக்கோன்றது இங்கே எடுத்து வந்துருக்கும். ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிட்டு அதில் பிஓன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எடுத்து வந்துருக்கும். ஆல்டர்னேட் காம்பனன்ட் பிஓன்றது எடுத்துருக்கும். இந்த ஆப்ஷன் வரலன்னா நம்ம கீழே கான்ஃபிகர் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா நமக்கு செட் காமன் லிஸ்ட் பில் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்கும். இது எஸ் பண்ணிட்டீங்கன்னா
நமக்கு அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வியூ ஆயிரும். ஜஸ்ட் இது எஸ் கொடுத்து என்டர் பண்ணி உள்ள போய் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த மாடல் நேம் இருக்கும். நெக்ஸ்ட் என்டர் பண்ணீங்கன்னா யூனிட் ஆஃப் மேனுஃபேக்சர் ஒன்று நம்ம ஒரு பீஸை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கேமரா எவ்வளோ யூஸ் ஆகுது, ஃப்ளாஷ் லைட் எவ்வளோ யூஸ் ஆகுது, மதர் போர்டு எவ்வளோ யூஸ் ஆகுது, பேனல் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்றது நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலையும் நம்ம என்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டோம்னா நமக்கு இம்போர்ட் ஆயிருக்கும் எல்லாமே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை பல்காவே பார்த்துக்கலாம். மேலே கோடுன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே காஸ்ட் எஸ்டிமேஷன் கொடுத்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நம்ம கொடுத்த அந்த குரூப்ன்றது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சாம்சங்ன்றது கொடுத்துருந்தோம். ஸோ அந்த குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோம்னா இங்கே போயிட்டு நம்ம ஆல் விவோன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஆல் விவோன்றது இங்கே எடுத்து வந்திருக்கும். ஜஸ்ட் ஆல் டெஃப்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வியூ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் காம்பனன்ட் வைஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நமக்கு என்னென்ன இருக்குன்றது நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போ கேமரான்னு எடுத்தீங்கன்னா எந்தெந்த மொபைலுக்குள்ள இருக்கு, ஃப்ளாஷ் லைட்ன்ற எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன இருக்குன்றத, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு கிளிக் பண்ணினா அதில் என்னென்ன இருக்கு, பேனல் கூட என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு வியூவும் வைஸாகவும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ரா மெட்டீரியல் கூட என்னென்ன ஃபினிஷ் குட்ஸ் இருக்கா அப்படின்றத இங்கே வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா விவோமா எக்ஸல் இருந்து பல்கா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்க டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்க டேலில பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க கூகுள் போயிட்டு vivinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா நீங்க கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.